எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்ட்டு சீரியஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த தொடர் வகுப்புகளில் நம்ம இப்போ என்ன வகுப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுட் பிரிண்டிங் த்ரூ சோஷியல் மீடியா. இதுக்கு முன்னாடி வகுப்புகள்லாம் நம்ம ஒரு தலைப்புகளாக பார்த்துன்னு வந்திருக்கோம். அதெல்லாம் மறக்காமல் பார்த்தா தான் நீங்கள் இந்த தலைப்பு புரியும். ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னா தகவல் சேகரிப்பு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். த்ரூ சோஷியல் மீடியா அப்படின்னா சமூக வலைதளங்கள் மூலமாக எப்படி தகவல்களை திரட்டுறாங்க அப்படின்றத இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சோஷியல் மீடியா சமூக வலைதளம் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவோம் பிரபலமாக அப்படின்னா ஃபேஸ்புக் முகப்புத்தகம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லிங்க்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம்னு இருக்குது. அடுத்து ட்விட்டர்னு இருக்குது. சரிங்களா? இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து இன்னும் நிறையவும் இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலகிராம் இருக்குது. எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சிலது மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். நம்ம ஊரில் எல்லாமே வெளியூர்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வேறு மாதிரியான நிறைய சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியாஸை பயன்படுத்துகிறாங்க. இதை பயன்படுத்துறதுனால என்ன பிரச்சனை அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம அது ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல அதில் உள்ள ப்ளஸ் எல்லாம் பார்த்துடலாம். நாம் பார்த்திங்கன்னா அதில் எளிமையாக நம்மளுடைய நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பிறந்த நாட்கள்லாம் நம்ம குறிப்பேடு அந்த டைரியில் தான் நோட் பண்ணி வைப்போம். இப்போ டைரியிலாம் நோட் பண்ணுறதில்ல. நேராக ஃபேஸ்புக்கு போனோமா, பார்த்தோமா, ஓ எப்போ யார் யாருக்கு பிறந்தநாள் வருது, இந்தந்த தேதியிலே இவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இந்தந்த தேதியிலே இவங்களுக்கு வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து வச்சு நான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பராக இருக்கட்டும் இல்லை வேறு யாராக இருக்கட்டும், சரிங்களா, அவர் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காரா வந்திருக்காரா அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம அவர் எதாவது புகைப்படம் போட்டால் நாம் லைக் பண்ணுறதும், நாம் எதாவது புகைப்படம் போட்டால் அவர் லைக் பண்ணுறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அதில் சோஷியல் மீடியாவில் நம்ம போடுறோம். அதாவது நம்ம என்னென்னா பொழுதுபோக்குக்காக அதை பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய மகிழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வதுக்காக அதை பயன்படுத்துகிறோம். இந்த விழா காலங்களில் எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நமக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொழில் ரீதியாக விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே நமக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு வச்சுப்போம். சரி, ஒரு சமூக வலைதளம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த சமூக வலைதளத்தில் நம்ம என்னென்ன மாதிரி தகவல்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு சாதாரண சமூக வலைதளம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டிக்கு இங்கே ஃபேஸ்புக் எடுத்துன்னு இருக்கோம். ஸோ இதில் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பெயரை நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் போடுறோம் இல்லைங்களா? நம்ம போடுற போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பற்றி மட்டும் தகவல்கள் இருக்காது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போயிருப்போம், அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்போம். அந்த ஊருடைய பேர் பின்னாடி தெரியலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது சுற்றுலா தலத்துக்கு போயிருப்போம், அந்த இடத்தினுடைய பின்னாடி பெயர் பலகையோ இல்லை அந்த இடத்தினுடைய புகைப்படமோ அதில் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், அதுக்கு அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச மியூசிக், இந்த பாட்டு தான் பிடிக்கும், இந்த மாதிரி நம்ம மெலோடியான பாட்டுக்கள்லாம் நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் போடுறோம். நமக்கு என்னென்ன திரைப்படங்கள் பிடிக்கும் அப்படின்றத போட்டுடுறோம். அதுக்கடுத்து டிவி ப்ரோக்ராம்ஸ், அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நமக்கு எந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பிடிக்கும், நம்ம என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் படிக்கிறோம், அடுத்து நமக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது, லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்,
அப்புறம் ஈவெண்ட்டு நம்ம எந்தெந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கொஷின்ஸ், நம்ம யார்கிட்டனா ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா அதை அங்கே போட்டு வச்சிடலாம். ரிவ்யூஸ் கிவன், அதாவது யாராச்சும் நம்மளை பற்றி ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அது அங்கே இருக்கும். அடுத்து குரூப்ஸ், என்ன மாதிரி குரூப் எல்லாம் இருக்கோ அந்த குரூப்பில் நம்ம இருக்கோம் அப்படின்றத அதில் வந்து நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வியூனால் நம்மளை பற்றி பொதுவாக அதில் வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து ஒர்க் அண்ட் எஜுகேஷன். ஸோ நம்ம எந்தெந்த பள்ளிகளில் படித்தோம், எந்தெந்த கல்லூரிகளில் படித்தோம், எங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம், அப்புறம் பிளேசஸ் லீவ்டு, இப்போ எங்கே நம்ம வந்து வசிச்சிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுடைய மெயில் ஐடியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொடர்பு எண்ணாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த இடத்துல தெரியும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்ப நண்பர்கள், இவங்க வந்து என்னுடைய அண்ணா, இவங்க என்னுடைய அக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளத்தில் வந்து அவங்க வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க, எங்கள் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. அப்புறம் டீட்டெயில் அபவுட்ஸ் யூ, நம்மளை பற்றி. அப்புறம் லைஃப் ஈவெண்ட், அதாவது நமக்கு வந்து காது குத்தல் நடந்துச்சு, கல்யாணம் நடந்துச்சு, நமக்கு வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வேலையில் இந்த விருது வாங்கணும், அந்த விருது வாங்கணும், இங்கே போயிருக்கோம், அங்கே போயிருக்கோம். இந்த மாதிரி நம்முடைய லைஃப் ஈவெண்ட்ஸை கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வர வர சமூக வலைதளங்களில் போட ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க. இப்போ அப்படி சமூக வலைதளங்களில் போடுறதுனால என்ன, இப்போ பாருங்கள், நம்ம பாட்டுக்கு நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம் அப்படின்னா, நம்மளை பற்றின தகவல் ஒருத்தரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட விசாரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஊருக்கே வந்து விசாரித்தா மட்டும்தான் நம்மளை பற்றின தகவல்கள் தெரியும். ஆனால் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நம்மளை பற்றின எல்லா தகவல்களும் இங்கே பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே போட்டுறோம். நம்ம யார், எந்த ஊர், என்ன படிச்சிருக்கோம், எங்கெங்கெல்லாம் படித்தோம், இப்போ எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர்ஸ் என்ன, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் யார், நம்மளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எதெல்லாம் நம்ம பார்ப்போம், எதெல்லாம் நம்மலாம் பார்க்க மாட்டோம், இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நம்ம அங்கே போட்டுறோம். இப்போ அது மாதிரி போடுறது தவறா அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு விஷயங்களும் தவறாக பயன்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும். இப்போ நீங்கள் எல்லா தகவல்களையும் நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்களுடைய நண்பர்கள் மட்டும்தான் உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் மட்டும்தான் வந்து உங்களுடைய தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த தகவல்கள்லாம் பார்த்தாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே உங்களுடைய நெருங்கிய வட்டாரங்கள், நெருங்கிய நண்பர்கள். சில நேரத்தில் நெருங்கினவங்களால் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. தெரியாதவங்க கூட நம்மளை பற்றின தகவல்களெல்லாம் பார்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போது இதே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தகவல்கள்லாம் போடலை அப்படின்னா, இப்போ தெரியாத ஒரு நபர்னால் அந்த நபர் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளை பற்றின தகவல்லாம் கேட்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர் நம்மளை பற்றின நிறைய தகவல்களை கேட்டுனே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி எல்லாம் சோஷியல் மீடியாவில் போடும்போது எளிமையாக ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்ம மறைச்சி வைக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வழிவகை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, அது அப்படியே வந்து அந்த வழிமுறையை வந்து பண்ணுறாங்களான்றது தெரியல. எல்லாருமே நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலானவங்க வந்து பொதுவாக தான் தகவலை போட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் எங்கே பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில பேர் நம்மளுடைய தகவல்களை வந்து திருடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இதில் நம்மளுடைய பர்சனல் தகவல் மட்டும்தான் கிடைக்குமா, நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போது நிறுவனங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதனால் எந்த அளவு நம்ம போடாமே இருந்துட முடியாது, பயன்படுத்தாமல் இருந்துட முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் போட முடியுமோ அந்த அளவுக்கு குறிப்பிட்ட தகவல்களை மட்டும் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அப்படி போட்டுட்டாலும் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் பார்க்கணும், நம்மளுடைய நண்பர்கள் மட்டும்தான் பார்க்கணும், சில தகவல்களை நாம் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதில் பிரச்சனைகள்னு எங்கே உருவாகுது அப்படின்னா, நம்மளை பற்றி தகவல் திரட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபேக்காக ஒரு ப்ரொஃபைல், சரிங்களா? இப்போ நம்ம நண்பர்கள் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வச்சுருக்கோன்ற மாதிரி இருந்தால் கூட, நம்ம நண்பர்களுடைய பெயர்லேயே கூட அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி நம்ம கூட நண்பராக சேர்ந்துட்டு நம்மளை பற்றின தகவல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சமூக வலைதளம்னு வந்துட்டாலே அது ஒரு பொதுவான இடம். அந்த இடத்துல இவங்க தான் பார்ப்பாங்க, இவங்க தான் பார்க்காம இருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது. தகவல்களை வந்து எளிமையாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா அமைஞ்சிருக்கு, சரிங்களா? அதை நம்ம எக்காரணத்து கொண்டும் மறக்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய தகவல்களை குறைச்சி போட்டுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது, சரிங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வருவோம். என்னென்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம தகவலை கொடுப்போம். அதன் மூலிமா ஹேக்கர்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் நம்ம லொக்கேஷனும் கிடைச்சிரும், சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறதுக்காக ஒன்றா சேருவோம். ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்றது அவங்களுக்கு தவறான கண்ணோட்டம் உள்ள அந்த ஹேக்கர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எல்லோரும் நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் பார்த்துட்டு அவங்க லைக் பண்ணணுன்றதுக்காக போடுவோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து நம்மளுடைய வட்டாரங்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த 3ஆம் நபருக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்காக போடுறாங்க. ஆனால் இந்த தவறான கண்ணோட்டம் உடையவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கக்கிட்ட என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்க, அந்த பொருட்களினுடைய தரங்கள் என்னென்னன்றதெல்லாம் எளிமையாக தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறது அப்படின்றது வந்து சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை குறைச்சி கொடுக்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பாதுகாப்பாக கையாள முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக கையாள தெரிந்தால் மட்டுமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க முடியும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா, நம்ம சொன்ன தகவல்கள்லாம் ஏற்றுக்கக்கூடியதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் என்னோட புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.